போதைப்பொருள் கடத்தி பிடிபட்டு சிக்கிய 22 தேரர்களில் 19 பேர் போதையில் அட்டகாசம். சற்று முன் அம்பலமான அதிர்ச்சி தகவல்கள். அனுரவின் நிதியமைச்சின் செயலாளரின் வீட்டை எரிக்க நின்ற கோட்டபாயவின் நண்பர் சுகீஸ்வர பண்டார முட்டை மற்றும் சாணத்தால் அடிகொடுத்து துரத்தியடித்த மக்கள். ஆசிரியைகள் மாணவிகளின் புகைப்படங்களை AI மூலம் ஆபாசமாக மாற்றியமைத்து வெளியிட்ட மாணவர்கள் தொலைபேசிகளுடன் அதிரடி கைது. மேலும் ஒரு மாதத்துக்கு அவசர கால நீடிப்பு. போதைப்பொருள் கடத்திய பிக்குகள் மீதான நடவடிக்கையை வரவேற்கின்றோம். இதுபோலவே தமிழர் நில ஆக்கிரமிப்புகளிலும் நீதியை நிலைநாட்டுங்கள் என்று அனுர அரசை கேட்கும் அருட்தந்தை சக்திவேல். கைதியின் மரணம் 3 அதிகாரிகளுக்கு விளக்கமறியல். உண்மையில் நடந்தது என்ன? போதை மாத்திரைகளுடன் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் அதிரடி கைது. தொடரும் சுற்றி வளைப்புகள். சிவனொளிபாத மலைக்கு இனிமேல் கேபிள் காரில் செல்லலாம். அரசாங்கம் அதிரடி முடிவு. அரசின் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. இலங்கையில் பரபரப்பை உண்டாக்கி செய்திகளில் பிரதான இடத்தை பிடித்த கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 112 கிலோகிராம் குஸ் மற்றும் ஹேஸ் ரக போதைப் பொருட்களுடன் வசமாக சிக்கிய 22 தேரர்களில் 19 தேரர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் சோதனையில் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் திகதி தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு இலங்கை திரும்பிய போது 22 தேரர்கள் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிக்குகள் என்ற காரணத்தால் சோதனை செய்யப்பட மாட்டார்கள், தப்பித்து விடலாம் என்று நினைத்து கனவு கண்ட பிக்குகள் சிறை செல்வோம் என்று நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 22 பிக்குகள் நேற்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களில் 19 பேர் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜம்புரெலிய விகாரை ஒன்றை சேர்ந்த 3 தேரர்கள் மட்டும் இந்த சம்பவத்துக்கு முன்னர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளதாகவும் அப்போது அவர்களுடன் இணைந்து 12 தேரர்கள் குறித்த பயணத்தில் பங்கேற்றிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அத்துருக்கிரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளரும் போலீசாரால் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளார். 22 பேரை தாண்டி எதிர்வரும் மே மாதம் மேலும் 40 தேரர்களை தாய்லாந்துக்கு அழைத்து செல்ல குறித்த கும்பல் திட்டமிட்டிருந்தமையும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளதோடு இந்த வலையமைப்பை இலங்கையில் இருந்து இயக்கிய அமிதாந்த தேரர் கம்பகா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஏனைய தேரர்கள் விமான நிலையத்தில் பிடிபட்டவுடன் அவர் அங்கிருந்து தப்பி சென்று மறைந்திருந்துள்ளதோடு கைது செய்யப்படும் போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்திருப்பதோடு குறித்த கடத்தல் தொழிலை இலங்கையில் உள்ள வர்த்தகர்கள் போன்று தோற்றமளிக்கும் இருவர் பின்னணியில் இருந்து வழிநடத்துவதும் அவர்களில் ஒருவர் ஹாஜி என அழைக்கப்படுவதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் செயலாளராக இருந்த கோட்டபாயவின் நண்பர் சுகீஸ்வர பண்டார பிரதேசவாசிகளால் துரத்தி அடிக்கப்பட்டுள்ளமையானது இப்பொழுது தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது. நடந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் சுகீஸ்வர பண்டார உட்பட அவரது தரப்பினர் திரைசேரியில் இருந்து $2.5 மில்லியன் கெக்கர்களுக்கு சென்ற சம்பவத்துக்கு எதிர்ப்பு கூறி நிதி அமைச்சின் செயலாளரின் இல்லத்துக்கு முன்பு போராட்டம் நடத்தி கத்தி கூச்சலிட்டுள்ளனர். இது மாத்திரமில்லாது இவர்கள் நிதியமைச்சின் செயலாளரின் இல்லத்துக்கு தீ வைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அங்கு நின்றவர்களால் கூறப்பட்டுள்ளது. இந்த நேரமே சுகீஸ்வர பண்டார உட்பட அவரது தரப்பினர் மீது முட்டை மற்றும் சாணத்தை வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கத்தை விமர்சிப்பதானால் பொதுவாக விமர்சிக்க வேண்டும். இவ்வாறு தனிநபர்கள் வீட்டுக்கு செல்வதன் பின்னணி என்ன என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரகலைய காலத்தில் ஓடி தப்பிய ராஜபக்ச தரப்பினர் அனுர அரசாங்கத்தை குழப்புவதற்காகவே திட்டமிட்டு இவ்வாறு செய்கின்றார்கள் என்று பலரும் கருத்துக்களை கூறியுள்ளனர். இவர்கள் அனுர அரசுக்கு எதிராக என்னதான் போராட்டம் நடத்தினாலும் ராஜபக்சக்கள் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகள் செய்த கூத்துக்கள் நிதி மோசடிகள் மறைய போவதில்லை. நேற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாங்கள் கல்வி கற்கும் பாடசாலை மாணவிகள் சில ஆசிரியைகளின் புகைப்படங்களையே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக மாற்றி சமூக ஊடகங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் தொலைபேசிகளுடன் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுத்துறை பகுதி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் குறித்த கேவலமான வேலையில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து முதல் கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 17
17 வயதுடைய குறித்த 3 மாணவர்களும் நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதவான் பொன்னுத்துறை கிருசாந்தன் மாணவர்களை இன்று வரை அச்சுவேலி பகுதியில் உள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். சம்பவத்தோடு தொடர்புடைய இன்னும் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்த நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். புதிய AI தொழில்நுட்பங்களை நல்ல விடயங்களுக்கும் தொழில் முன்னேற்றங்களுக்கும் கல்விக்கும் பயன்படுத்தாமல் இவ்வாறு தவறான முறைகளில் பயன்படுத்துவது கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. பொரளை போலீஸ் பிரிவில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதி உயிரிழந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் 3 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை சிறைச்சாலைக்குள் கைதியொருவர் உயிரிழந்தமை குறித்து பொரளை போலீசாரினால் மெகசின் சிறைச்சாலையின் 2 சிறைக்காவலர்களும் ஜெயிலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 நேற்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு இதனை அடுத்து அவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த ஜொய்சாவின் மேற்பார்வையில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பணத்தில் 6 லட்சம் அமெரிக்க டாலர் காணாமல் போனமை குறித்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜேதிச தெரிவித்துள்ளார். அமெரிக்க அஞ்சல் சேவை தமக்குரிய கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறவில்லை என விடுத்த முறைப்பாட்டினை அடுத்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டமை குறித்து குற்றச்சாட்டுகள் நிலவி வரும் நிலையில் தற்போது மேலதிகமாக இந்த தொகையும் காணாமல் போயுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதோடு அரசாங்கம் மீது கடும் விமர்சனங்கள் எழும்பியுள்ளது. திரைசேரிக்கு சொந்தமான இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது நீதிமன்றத்தில் முதல்கட்ட ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 5 அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளதோடு இந்த நிதி மோசடியின் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்கள் மற்றும் அதன் வலையமைப்பு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதை மாத்திரைகளுடன் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூறாவத்தை பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதாகிய போது 10 போதை மாத்திரைகள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டதோடு யாழ்ப்பாணத்தில் பலரும் இப்போது போதை மாத்திரைகளுடன் அதிரடி சுற்றி வளைப்பில் கைதாகி வருவதோடு இவர்களின் கைதுகள் பொது வழிகளில் மக்களை அவதானிக்கக்கூடியதாகவும் உள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து சுன்னாகம் போலீசாரினால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதோடு குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு இருந்தும் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது கடும் கண்டனத்துக்குரியது என்று கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் இலங்கை மீனவர் தாக்கப்பட்ட சம்பவம் மனித உரிமைகளை மீறுவதோடு பக்கத்து நாடுகளுக்கிடையேயான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பாக எந்த நாட்டுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது அடிப்படை பொறுப்பு என்றும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தமிழ்நாட்டின் சில மீனவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நாமல் ராஜபக்சவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். எமது மீனவர்களில் ஒருவரை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தாக்கியுள்ள சம்பவம் மிகவும் கவலைக்குரியது. இத்தகைய இரக்கமற்ற வேலைகள் முற்றிலும் ஏற்க முடியாதவை என்றும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவரின் உடனடி பாதுகாப்பை உறுதி செய்து அவர் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டுக்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பலரும் இலங்கை தமிழர் பிரச்சனைகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதில் அதிக திறமையாக இருந்தாலும் தமிழ்நாடு நிலப்பரப்பில் அதுவும் அங்குள்ள போலீசாரின் முன்னிலையில் எங்கள் மீனவர்கள் தாக்கப்படும் போது அமைதியாக சுயநலமாக இருப்பது கவலைக்குரியது என்றும் நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் சந்திரசேகர் அடிக்கடி இலங்கையில் கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதியான முறையில் தான் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு பார்த்துள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் வளங்கள் பலமுறை கடந்த காலங்களில் சூறையாடப்பட்டுள்ளது மட்டுமில்லாது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளால் கடல் சூழலுக்கு மீன்வள வளங்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கிடையிலான பிரச்சனைகள் அனைத்தும் அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர புரிதலின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் தனது அறிக்கையில் இவர் தெரிவித்துள்ளார்.
அனுர அரசாங்கத்தில் இடம்பெறும் கணனி மோசடி குறித்து நாமல் ராஜபக்ச பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளதோடு ஹேக்கர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து உங்கள் கணக்கை நான் ஹேக் செய்ய போகின்றேன், அதற்கு முன்னால் இந்த ஆவணங்களில் நீங்கள் கையொப்பமிடுங்கள் என்று கேட்டு அவ்வாறே கையொப்பம் பெற்றதாக அரசாங்கம் கூறும் கதை உலகிலேயே நாம் எங்கும் கேட்காத நகைச்சுவையான கதை என்று நாமல் ராஜபக்ச கூறியதோடு நடந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி ஹேக்கிங் அல்ல, இது திட்டமிட்ட மோசடி, நிதியமைச்சின் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளமை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் சில நிறுவனங்களுக்கு 2 முறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது அனைத்தையுமே நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்தோரின் உதவித்தொகை அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ள கணக்கையே அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாமல் போயுள்ளமை கவலைக்குரியது என கூறிய நாமல் நிதியமைச்சரின் கையொப்பமின்றி இவ்வாறான நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என்பதால் திருடர்கள் அரசாங்கத்திற்கு உள்ளேயே இருக்கின்றார்கள் என்றும் இவ்வாறான பாரிய நிதி மோசடிகள் குறித்து ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ஹேக்கர் தலைமறைவாக இருப்பதாக கூறி நீண்ட காலம் தப்பிக்க முடியாது என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பொது அவசர கால நிலை ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மேலும் 1 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்கவினால் இது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் உண்டாகிய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பேணுதல், பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் என்பனவற்றை குறிக்கோளாக கொண்டு குறித்த அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு அரச கூட்டுத்தாபனம், அரசு திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கங்களினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலையும் மீண்டும் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், சுகாதார சேவையுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல துறைகளை அத்தியாவசிய சேவைகளாக உள்ளடக்கி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் இவ்வாறு நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட வேண்டியது. இலங்கை சுற்றுலா பயணிகளை அதிகளவில் கவரும் நாடு என்ற வகையில் சிவனொளி பாத மலை உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய முக்கிய இடங்களில் கேபிள் கார் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இப்பொழுது விசேட கவனம் செலுத்தியுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத்தின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா செயலணி கூட்டத்தில் இது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாத மலையை மையப்படுத்தி கேபிள் கார் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு நீண்ட காலமாக பல தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் சிவனொளி பாத மலை மேலதிகமாக கிகிலியாமான மற்றும் எல்ல உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் இத்தகைய திட்டங்களை செயல்படுத்த ஆராயப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் தேவையான ஆரம்பகட்ட அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அறிக்கைகள், நடைமுறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் சுற்றுலா வருமானம் அதிகமாக கிடைக்கின்றது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி முதல் 40 நாடுகளுக்கு இலவச விசா வசதியை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. போதை கடத்தலில் ஈடுபட்ட பிக்குகள் மீதான அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் இதுபோல தமிழர் நில ஆக்கிரமிப்புகளிலும் நீதியை நிலைநாட்டுங்கள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடக அறிக்கையில் இவர் தெரிவித்துள்ளதோடு உலக சமாதானத்திற்கான பிக்குகளின் நடைப்பயணத்தை பின்தள்ளி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் காரணமாக கைது செய்யப்பட்ட பிக்குகள் தொடர்பான செய்தி நாடு முழுவதும் முக்கிய பரபரப்பான செய்தியாக மாறியுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட பிக்குகளை உடனடியாக பிக்கு நிலையில் இருந்து நீக்குவதற்கான அதிரடி நடவடிக்கையினை 4 மகாநாயக்க சங்க தலைமை பீடங்களும் கூட்டாக எடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது. போதை வஸ்து நாட்டை அழிவிற்கு இட்டு செல்வதற்கு முன்பே சிங்கள பௌத்த பேரினவாதம் எனும் கொடிய போதையினை அரசியல்வாதிகளாலும் சில பிக்குகளாலும் கிராமிய மக்கள் மத்தியில் திட்டமிட்ட வகையில் தலைக்குள் ஊற்றப்பட்டது. அது தலைக்கேறிய நிலையில் அரசியல்வாதிகளாலும் காவி உடை தரித்த பிக்குகளாலும் அது நிறுவனமயமாக்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு வழிவகைத்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வர். முள்ளிவாய்க்காலோடு மட்டும் நின்றுவிடாது இன்றும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பகிரங்கமாக இனவாதத்தை கொட்டும் ஞானசார தேரர், கස්සப்ப தேரர், அம்பட்டிய சுமணரத்ன தேரர் போன்றோர் பௌத்த தர்மத்துக்கு எதிராக பகிரங்கமாகவே வேலை பார்க்கின்றனர். இது தெரிந்தும் பிக்கு நிலையிலிருந்து அவர்களை அகற்றுவதற்கு மட்டுமல்ல, அவர்களின் செயலை கண்டிக்க எந்த ஒரு மகா சங்கத்தினரும் முயற்சி செய்யாது அமைதி காப்பது ஏனென்றும் இவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கள பௌத்த பேரினவாதம் போதையாகியுள்ள இலங்கையில்
அதன் போதை தலைக்கேறி காவியுடையோடு பிக்குகள் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்தும் புத்தரின் சிலைகளை ஆங்காங்கு வைத்தும் தமிழர் பகுதிகளில் அமைதி வாழ்வினை சீர்குலைக்கும் பௌத்த தர்மத்துக்கு எதிரான செயல்பாட்டுக்கு எதிராக எந்தோரு மகா சங்கத்தினரும் நடவடிக்கை எடுக்காதிருப்பது தமிழர்களுக்கு கவலையையும் வேதனையையும் தருகின்றது என்று கூறிய இவர் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் சமய அடையாளங்களை பாவித்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை ஏற்கவோ அங்கீகரிக்கவோ முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். காணி பிரச்சனையில் எதிர்த்தரப்பு பெண்ணுக்கு துப்பாக்கியை காட்டி பயமுறுத்திய வழக்கில் கடந்த 27ஆம் தேதி இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிட வேண்டியது. இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் லண்டனில் தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் வீடு சென்று அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். ரணில் தரப்பு இந்த திடீர் விசாரணையை எதிர்த்து விமர்சித்திருந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்கு தனது இல்லத்துக்கு வருமாறு மைத்திரி விக்ரமசிங்க விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைவாகவே சிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டுக்கு சென்று இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர்.